வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 8 விசில் விட்டு வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது தோலெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவு பிரெட் க்ரம்ப் சேர்த்திக்கலாம். இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 பிஞ்ச் பெப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மாட்ஸரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பீட்சாலெல்லாம் போடுவாங்களா அந்த சீஸு. இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் நல்லா ஆயில் போட்டுக்கோங்க, அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். இதில் நம்ம சீஸ் உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சீஸ் உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் கோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கோட் பண்ணுறதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்பவும் சேர்க்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா டிப் பண்ணியாச்சு. இப்போ பிரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கோட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா உடனே கலர் மாறிடும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடு நல்லா திருப்பி விடும்போது நல்லா வெந்துடும். உள்ளே இருக்கிற சீஸும் நல்லா மெல்ட் ஆகி வரும். இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்புறம் கடையில் வாங்குறதையே மறந்துடுவாங்க குட்டீஸ் எல்லாம். வீட்டில் தான் செஞ்சு தர சொல்லுவாங்க. இப்போ இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சீஸ் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு, பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.